ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹேட்ச் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு 6 வண்டி எடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இந்த 6 வண்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வண்டி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் தான் வந்துச்சு. அந்த ஸ்கோடா ஃபேபியா ஒன்று, இந்த ஏ ஸ்டார் ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த 2 வண்டி பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் தான் வந்துச்சு. ஸோ இது இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன வண்டி என்னென்ன பிராண்டில் இருக்குன்றதையும் நம்ம குயிக்காக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஸ்கோடா ஃபேபியா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் வண்டி, 3 சிலிண்டர் என்ஜினு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து நல்லாயிருக்கும், 20 வரைக்கும் கொடுக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி செவர்லெட் ஸ்பார்க்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி, 2010. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நமக்கு போட்டு கொடுத்து, எல்பிஜி அண்ட் பெட்ரோல். இந்த வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ் 5 வருஷத்துக்கு கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. 1,35,000 வருது. ஸோ வண்டி நல்லா சிங்கிள் ஓனர் வண்டி, நல்லா அருமையான கண்டிஷனில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் i10 2008 மாடலு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி வந்து 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும். டயர் பாயிண்ட் முதற்கொண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இது. ஸோ i10 வந்து நல்ல மார்க்கெட்டில் நல்லா போயிட்டுருக்க வண்டி தான். ஸோ நம்மள்ட்ட ஏற்கனவே 2-3 வண்டி இருந்துச்சு, எல்லாமே சோல்ட் அவுட்டு. இந்த வண்டி இருக்குது இப்போ. ஸோ இந்த வண்டியோட இப்போ காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருதுங்க. 2008 மாடலு, பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி. ஸோ அடுத்து நம்ம பார்த்துருக்கிறது ஃபியட் புண்டோ டீசல் வண்டி, மல்டி ஜெட் என்ஜின் வந்துடும். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக 20 கொடுக்கும். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2010 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸு 5 வருஷத்துக்கு போட்டு கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,45,000 கேட்குறாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து 1,45,000 கேட்குறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ ஸ்டார். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கியர், 2010-12 ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. 2012 ஃபஸ்ட்டு எஃப்சி உங்களுக்கு 27 தான் வரும். ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் கியர், பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, லெதர் சீட்டு, ஆண்ட்ராய்ட் செட்டு எல்லாமே இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இன்டீரியர் அவுட்லுக்கில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எடுத்து அனுப்புவாங்க. இப்போ நம்ம எல்லா வண்டியும் பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இதில் வீடியோவில் காமிக்க முடியறதில்ல. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 1,65,000 ஆட்டோமேட்டிக் கியருங்க. ஓட்டி பழகிறதுக்கும் ஃபேமிலி யூஸ்க்கும் சூப்பர் வண்டி. அடுத்து நம்ம பார்த்துருக்கிறது ஜென் எஸ்டிலோ. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2008 மாடலு, உங்களுக்கு 1,35,000 வருது. 5 வருஷம் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல், பியூர் பெட்ரோல் வண்டி, 5 வருஷம் கரண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டி நல்லா தெளிவாக இருக்குது. பாடி லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய அடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த 6 வண்டியும். ஸோ அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குன்றது மேலாப்பில் பார்த்துடலாம் வாங்க. ஃபோர்டு ஃபியஸ்டா டீசல் வண்டிங்க. இந்த வண்டி 2006 மாடல், எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ டீசல் வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸு 1,25,000 வருது. டாடா ஸ்மோ கிராண்டு, ஒரு 8 சீட்ரு வண்டி, டீசலு. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை, போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே போட்டு கொடுக்குறதா இருந்தால் சார்ஜஸ் பண்ணுவாங்க, 20,000 செலவாகும். ஸோ இருக்கிற கண்டிஷனுக்கு வண்டி எடுக்கிறது 1,40,000 எடுத்துக்கலாங்க. 1,40,000 ஒரு 8 சீட்ரு வண்டி. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு, ஹோண்டா அக்கார்டு. ஸோ 2008 மாடல், பேப்பர்ஸ் 28 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் கியரு, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு, ஏர் பேக்கு எல்லாமே, அலாய் வீல் எல்லாமே வந்துடும். ஸோ ஒரு ப்ரீமியம் டைப் கார் எப்படியோ அப்படியே தான். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,25,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2006 மாடல், எஃப்சி அக்டோபர் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. ஃபியஸ்டாலே பெட்ரோல் வண்டி, இது வந்து 2006 மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது, ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. 1,25,000 வருது. டாடா மான்சா 2011 மாடல். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது, எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. ஸோ வண்டி ஏசி முதற்கொண்டு நல்ல சில்னஸ் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,75,000 வருது. ஹுண்டாய் வெர்னா 2008 மாடல், பேப்பர்ஸ் கரண்ட்டு, 28 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஃபுல் ஆப்ஷன் வண்டி, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு எல்லாமே அலாய் வீல் முதற்கொண்டு வந்துடும். இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,45,000 வருது. ஹுண்டாயில் வந்து சொனாட்டா 2006 மாடல், எஃப்சி 29 வரைக்கும் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஏசி வந்து சில்னஸ் இருக்குது. ஒரு ப்ரீமியம் டைப் காரு, 1,65,000 தான் வருது. ஸோ அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாயில் அசன்ட்டு. 2008 மாடல், 28 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே லோ பட்ஜெட் தான். நம்ம பார்க்குறது எல்லாமே 1 to 2க்குள்ளே தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,25,000 வருது. ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது, பேப்பர்ஸ் கரண்ட்டு.
ரெனால்டு ஃப்ளூயன்ஸ் 2011 மாடல். நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காரு. ஏர் பேக் டைப்பு, அலாய் வீலு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட்டு எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,10,000 வருது. நல்ல ஒரு ப்ரீமியம் டைப் காருங்க. அருமையான கண்டிஷன் இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வண்டி. டீசலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜும் கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு லென்த்தியான வண்டியும் கூட பாருங்கள். ஸோ 2,10,000 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் என்னென்ன பிராண்ட் இருக்குது, என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த அப்டேட்டில் பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.